வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம அலிகேஷன் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அலிகேஷன் டாப்பிக்கில் வந்து ஒரு பேசிக் லெவலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்னும் நம்ம அந்த மாடரேட் டு அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கிளாஸோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a jar full of 70 liters of syrup contains 50% honey. a jar full of 70 liters of syrup. சரியா? ஸோ 70 லிட்டர் சிரப் இருக்குது. அந்த 70 லிட்டரில் 50% சரி 50% நமக்கு ஹனி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 70 லிட்டர் ஜார் இருக்குது. சரியா? 70 லிட்டர் ஜார். ஓகே, அதில் ஹனி. சரியா? ஸோ பேலன்ஸ் எது வேணா இருக்கலாம், நம்ம வாட்டர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? வாட்டர்னு சொல்லலை, இல்லைனா கூட நம்ம வாட்டர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஹனி நமக்கு 50% இருக்குது. அப்படின்னா மீதி இருக்கிறது நமக்கு 50%. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, a part of this syrup is replaced by another. சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஷினுக்கும் இந்த கிளாஸில் நம்ம பார்த்த இந்த கொஷினுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. என்னது? இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு 70 லிட்டர் சிரப் இருக்குது, இங்கே ஒரு குவான்டிட்டி இருக்குது, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஆட் பண்ணவே இல்லை. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த 70 லிட்டர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்துட்டு அதே அமௌண்ட்டை திரும்பி இதில் ஆட் பண்ணுறாங்க. சரியா? எடுத்துட்டு ஆட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின்ஸில் ஆல்ரெடி இருக்கிற இந்த 70 லிட்டரில் இன்னொரு அமௌண்ட்டை தூக்கி ஆட் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம அப்படி பண்ணலை. ஆல்ரெடி இருக்கிற 70 லிட்டரில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்துட்டு திரும்பி ஆட் பண்ணுறோம். அதனால தான் இந்த இடத்துல ரீப்ளேஸுங்கிற வார்த்தை வந்திருக்கு. இது ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, கடைசியாக நம்ம ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து இந்த ரீப்ளேஸுங்கிற வார்த்தையை நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். சரியா? ஓகே, அப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது அனதர், சரியா, இன்னொரு வெரைட்டியை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதில் நமக்கு 29% ஹனி இருக்குது. சரி, ஓகே. ஸோ இன்னொரு குவான்டிட்டி இருக்குது, அது எவ்வளோன்னு தெரில. அதில் நமக்கு ஹனி நமக்கு 29%. சரியா? ஸோ நமக்கு வாட்டர் பேலன்ஸ் நமக்கு 71%. ஓகே, அண்ட் நவ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஹனி இன் நியூ மிக்சர் இஸ் 32%. சரியா? நவ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஹனி இன் த நியூ மிக்சர். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது, சரியா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அதில் நமக்கு ஹனி, சரி, அந்த நியூவில் நமக்கு ஹனி அண்ட் வாட்டர், சரி, ஹனி நமக்கு 32%. சரி, ஸோ பேலன்ஸ் இருக்குது. சரி, பேலன்ஸ் இருக்கிற 68% வந்து நமக்கு வாட்டராக இருக்கும். ஓகே, சரி, இப்போ நமக்கு மெயின் கண்டென்ட்டாக நம்ம எதை எடுத்துக்க போகிறோம்? ஹனி. சரியா? ஹனி நமக்கு 32% இருக்குது. இந்த இடத்துல ஹனி நமக்கு 50% இருக்குது. இங்கே ஹனி நமக்கு 29% இருக்குது. எகைன் இந்த இடத்துல நம்ம என்ன மெத்தட், என்ன லாஜிக் நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஆல்ரெடி இருக்கிற 70 லிட்டர்லேருந்து குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அது அமௌண்ட்டை திரும்பி ஆட் பண்ணுறோம். சரியா? ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது 29, 50 ரெண்டுக்கும் நடுவில் 32% இருக்குது. அப்போ அலிகேஷன் ரூல் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 29, 32 இங்கே 3, இதோட டிஃப்ரென்ஸ் நமக்கு 18. ஸோ ரேஷியோ நமக்கு 1:6. சரியா? ரேஷியோ நமக்கு 1:6. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி கொடுத்துருக்க கீழே இருக்கிற ரேஷியோ நமக்கு குவான்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம்? இந்த ஒன்று தான் 70ன்னு போடுவோமா? இந்த ஒன்று தான் 70 லிட்டர்னு போடுவோம் இன்ட்டு 70. சரி, இந்த இடத்துல இது தப்பு. சரி, இது வரைக்கும் நம்ம பண்ணது இதுதான். பட் இந்த இடத்துல இந்த ஒன்று தான் இந்த பக்கம் இருக்க 70 லிட்டர்னு சொல்கிறது தப்பு. சரியா? ஏன்? பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிற, சரியா, லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த அமௌண்ட் 70 லிட்டரும் இந்த ரேஷியோவும் ஆல்ரெடி அப்படியே இருக்கும். அது கூட எக்ஸ்ட்ரா இந்த பக்கத்தில் உள்ளதை ஆட் பண்ணுவோம். பட் இப்போ அப்படி பண்ணலை. இந்த 70 லிட்டர் தான் டோட்டலு. அதுலேருந்து எடுத்துட்டு, சரி, அதுலேருந்து எடுத்துட்டு திரும்பி ஆட் பண்ணுறோம். அப்போ ரீப்ளேஸ் மட்டும் தான் பண்ணுறோம். அதனால் இந்த இடத்துல ஒன்று தான் 70 நம்ம எடுத்துக்கக்கூடாது. இந்த டோட்டல் தான், சரி, இந்த டோட்டல் என்னது? 7. இந்த 7 தான் நமக்கு 70. சரி, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். சரி, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். பிகாஸ் இங்கே 70 லிட்டர் தான் இருக்குது. நம்ம ஆட் பண்ணும் போதும் அதே 70 லிட்டர் தான் இருக்க போகுது. பிகாஸ் ஆல்ரெடி எடுத்துட்டு தான் நம்ம திரும்பி ஆட் பண்ணுறோம். அப்போ ரெண்டையும் டோட்டல் தான் நமக்கு 70 லிட்டரு. அப்போ 7 × 10 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 70 லிட்டர். இப்போ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் சிரப். சரியா? குவான்டிட்டி ஆஃப் சிரப், ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட சிரப் எவ்வளோன்றது கேட்குறாங்க. ரீப்ளேஸ் பண்ண சிரப் நமக்கு 6. ஸோ இப்போ 6 × 10. சரி, 6 × 10 நமக்கு 60 லிட்டர். சரி, ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ இந்த இடத்துல எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இந்த ஒன்று தான் 70ன்னு வச்சுருவாங்க. சரியா? ஒன்று தான் 70ன்னு வச்சுருப்பாங்க. அப்போ இன்ட்டு 70, 6 42, 420 லிட்டர்னு நமக்கு கிடைக்கும். ஆனால் ஆப்ஷனில் 420 லிட்டருங்கிறது இருக்காது. சரியா? அப்போ ரீப்ளேஸ்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா, சரியா, ரீப்ளேஸ், சரியா, ரீப்ளேஸுங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா A:B. சரியா? இந்த A:B நீங்கள் ஆட் பண்ணணும். அந்த ஆட் பண்ணுறது தான் நமக்கு ஆன்சர். சரியா? ஆட் பண்ணுறது தான் நமக்கு ஆல்ரெடி இருக்கிற அந்த 70 லிட்டர். Clear? Okay, next. A jar full of 60 liters of
60 liters of syrup contains 40% honey. A part of this syrup is replaced by, same அதே model, a part of this honey is replaced by, the syrup is replaced by another containing 90% of honey, and now the ratio of, சரியா, now the ratio of honey and other would be 13:7. ஓகே, ஸோ இப்போ சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 60 லிட்டர், சரி, 60 லிட்டர் சிரப் இருக்குது, சரி, அதில் நமக்கு ஹனி அண்ட் அதர் மெட்டீரியல், சரி, ஹனி அண்ட் அதர் மெட்டீரியல் இருக்குது. அந்த 60 லிட்டர் சிரப்பில் நமக்கு 40% ஹனி இருக்குது. 40% ஹனி இருந்தால் பேலன்ஸ் அதர் மெட்டீரியல் நமக்கு 60% இருக்க போகுது. சரியா, எகைன் இந்த குவான்டிட்டியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது இன்னொரு குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி அந்த ஆட் பண்ணுற விஷயத்து குவான்டிட்டியில் ஹனி அண்ட் அதர் மெட்டீரியல், சரியா, ஹனி அண்ட் அதர் மெட்டீரியல் நமக்கு ஹனி 19% இருக்குது. ஸோ 19% இருக்குன்னா மீதி இருக்கிற நமக்கு 81%, சரி. ஸோ மீதி இருக்கிற அந்த 81% நமக்கு அதர் மெட்டீரியலாக இருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது, சரியா, இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கிடைக்கிற அந்த நியூ மிக்சரில், சரியா, கிடைக்கிற அந்த நியூ மிக்சரில் ஹனி ஈஸ் டு அதர் மெட்டீரியலோட ரேஷியோ, சரியா, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா இந்த இடத்துல பர்சன்டேஜில் கொடுக்கல, சரியா, இந்த இடத்துல பர்சன்டேஜில் கொடுக்கல, ஹனி அண்ட் அதர் அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 13:37. இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். இந்த ரேஷியோவை பார்த்த உடனே இந்த இடத்துல நமக்கு 13:37 வருன்றது தோணும். சரியா, இந்த ரேஷியோவை பார்த்த உடனே 13:37 இந்த இடத்துல வர்ற மாதிரி தோணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜென்ரல் ஸ்ட்ரக்சரில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஃபைனலாக போடுற இந்த ரேஷியோ, சரியா, ஃபைனலாக போடுற இந்த ரேஷியோ குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணும். சரியா, எவ்வளவு அளவு நம்ம எடுக்கிறோம், சரியா, எவ்வளவு அளவு நம்ம எடுக்கிறோன்றதை மென்ஷன் பண்ணும். பட் இங்கே கொடுத்துருக்க இந்த ரேஷியோவை நல்லா வாசிச்சு பாருங்கள். இந்த நியூ ரேஷியோ ஆஃப் த, சரி, இந்த நியூ ரேஷியோ ஆஃப் த ஹனி அண்ட் அதர் மெட்டீரியல் விட் பி 13:37, which means இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது கிடைக்கிற அந்த புது மிக்சரில், சரியா, அந்த புது மிக்சரில் 13:37 அளவுக்கு இருக்குன்றாங்க. which means ஹனியோட பர்சன்டேஜை கொடுக்காம, சரி, அந்த ஹனியோட பர்சன்டேஜை கொடுக்காம நம்ம கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக நமக்கு இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ரேஷியோவை பர்சன்டேஜாக நம்ம மாற்ற போகிறோம். சரி, ரேஷியோவை பர்சன்டேஜாக மாற்ற போகிறோம். ஹனியோட பர்சன்டேஜ் எவ்வளோன்றதை பார்க்கலாம். ஹனி 13 இருக்குது, டிவைடட் பை டோட்டல் எவ்வளவு, டோட்டல் நமக்கு 50 இன்ட்டு 100%. சரியா, ஸோ 1 2 26%, அவ்வளோதான். சரியா, அப்போ நமக்கு ஹனி இந்த இடத்துல 26%. சரி, அதர் மெட்டீரியல் நமக்கு 74%. ஓகே, சரியா. ஸோ இப்போ நமக்கு மெயின் கண்டென்ட், சரி, இப்போ மெயின் கண்டென்ட் நம்ம ஹனின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை வச்சு பேலன்ஸ் கால்குலேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஹனியை வந்து நம்ம மெயின் கண்டென்ட்டாக எடுத்துக்கலாம். இங்கே 40%, இங்கே ஹனி 19%. சரியா, ஸோ 19க்கும் 40க்கும் இடையில இந்த 26 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே 7, இங்கே டிஃப்ரென்ஸ் நமக்கு 14. ஸோ 1:2. எகைன் ரீப்ளேஸுங்கிற வார்த்தை இருக்குது. சரியா, இங்கே நமக்கு ரீப்ளேஸுங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ ரீப்ளேஸுங்கிற வார்த்தை இருந்தால் 1 தான் 60 நம்ம சொல்லிட முடியாது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது, சரியா, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வருது, 3. இந்த 3 தான் நமக்கு 60 லிட்டர். சரியா, அப்போ நம்ம இன்ட்டு 20. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப், சரியா, ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் சிரப் இஸ் ரீப்ளேஸ் பண்ண குவான்டிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரீப்ளேஸ் பண்ண குவான்டிட்டி எவ்வளவு, 2. ஸோ 2 × 20 நமக்கு 40 லிட்டர். சரியா, ஆப்ஷன் ஏ. சரியா, எகைன் போன கொஸ்டினோட இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்குது. சரியா, ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு போன கொஸ்டின் நம்ம பார்த்த மாதிரி ரீப்ளேஸ்ன்னு இருந்துச்சு. சரியா, ரீப்ளேஸ்ன்னு இருந்துட்டா 1 தான் 60 நம்ம வச்சுக்கக்கூடாது, 2ஐயும் ஆட் பண்ண இந்த 3 தான் 60 நம்ம மாற்றிக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரீப்ளேஸுங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த 1 தான் 60 நம்ம எடுத்துக்கக்கூடாது, 2ஐயும் ஆட் பண்ண, சரியா, இது 2ஐயும் ஆட் பண்ணி இந்த 3 தான் 60 நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்டு, இவங்க கொடுத்துருக்க ரேஷியோவை நம்ம பார்த்தோன்னே மைண்டு இந்த இடத்துல வர ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கும். சரியா, இந்த இடத்துல கொடுத்துருக்க ரேஷியோ வேறு, இவங்க கொடுத்துருக்க ரேஷியோ வேறு. சரியா, இந்த கொஸ்டினில் கடைசியாக கிடைக்கிற ரேஷியோ நமக்கு இந்த மேலே உள்ள இந்த ரெண்டோட அளவுகளை குறிக்கிற ரேஷியோ. சரியா, பட் இவங்க கொடுத்துருக்க ரேஷியோ என்னென்னா இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல எவ்வளவு ஹனி அண்டு, சரியா, புது மிக்சரில் ஹனி அண்ட் அதர் மெட்டீரியல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொடுக்குற ரேஷியோ. சரி, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸ் எக்ஸாமில், சரி, எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸு நமக்கு 2014 கேட்ட கொஸ்டின். ஓகே, த ரேஷியோ ஆஃப் 2 liquids in a mixture is 3:5 and that another mixture is 6:1. சரியா, the ratio in which these two mixtures should be mixed so as to make the ratio of the new liquid 7:3. சரி, ஓகே, ஸோ அதாவது 2 மிக்சர் இருக்குது, மிக்சர் 1, 2 மிக்சர் இருக்குது, மிக்சர் ஏன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று மிக்சர் பி.
சரி ஓகே. ஸோ அதில் ரெண்டு வெரைட்டி 2 லிக்விட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு மில்க் அண்ட் வாட்டர்னு எடுத்துக்கலாம். சரி இந்த 2 லிக்விட்ஸ், சரி இந்த 2 லிக்விட்ஸை நம்ம வந்து மில்க் வாட்டர், சரி மில்க் அண்ட் வாட்டர்னு எடுத்துக்கலாம். அப்போ மிக்சர் ஏல நமக்கு மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ 3:5. அடுத்து மிக்சர் பியில் நமக்கு மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ நமக்கு 6:1. அடுத்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நியூ மிக்சர் கிடைக்குது. சரி நியூ மிக்சர் கிடைக்குது. அதில் நமக்கு மில்க் ஈஸ் டு வாட்டரோட ரேஷியோ 7:3. சரி the ratio in which these two mixtures should be mixed so as to make the ratio of the two liquids 7:3. சரியா, அதாவது 7:3ன்ற அளவுக்கு ஒரு புது ரேஷியோ வரணும்னா, சரியா புது நியூ மிக்சர் நமக்கு வரணும்னா மிக்சர் ஏவையும் மிக்சர் பியையும் எந்த அளவு எடுக்கணும்னு கேட்குறாங்க. எந்த அளவு எடுக்கணும்னு அர்த்தம், ஃபைனலாக வர ரேஷியோன்றதை கேட்குறாங்கன்னு அர்த்தம். சரி கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாமே ரேஷியோவாக இருக்குது, எந்த ரேஷியோ எங்கே வருதுன்றதே குழப்பிடும். சரியா, நியூ மிக்சரில் கொடுத்துட்டாங்க, எந்த அளவில் மேலே உள்ள 2 மிக்சரும் எடுக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ எந்த அளவில் எடுக்கணும்னு கேட்குறாங்கன்னா கீழே வர்ற ஆன்சரை கேட்குறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி பர்சன்டேஜில் இருந்துச்சு, அப்போ ஹோல் நம்பராக இருந்தது நம்ம செஞ்சோம். ப்ரைஸ் எல்லாம் வச்சு இந்த ரைஸு சுகரு அதோட ப்ரைஸ் எல்லாம் வச்சு வந்துச்சு நம்ம செஞ்சோம். இப்போ பர்சன்டேஜில் வந்துச்சு, அதையும் நம்ம செஞ்சாச்சு. இப்போ ஃபைனலாக எங்கே போய் நிற்கிது அப்படின்னா ரேஷியோவில் வந்து நிற்கிது. சரி அப்போ ரேஷியோவாக வந்தால் இந்த மெத்தடை நம்ம எப்படி செய்ய போகிறோம். சரி ஓகே, ரேஷியோவாக வந்தால் இந்த மெத்தட் எப்படி செய்யணும்னா நம்ம ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி செய்ய போகிறோம். சரி ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி செய்ய போகிறோம். எப்படின்னா இந்த இடத்துல மில்க்கும் இருக்குது வாட்டரும் இருக்குது. சரியா, இப்போ நான் ஏதாவது ஒன்று மெயின் கண்டென்ட்டாக வச்சுக்கிறேன். சரி ஏதாவது ஒன்று மெயின் கண்டென்ட்டாக வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மில்க்கை வந்து மெயின் கண்டென்ட்டாக வச்சுக்கிறேன். சரி மில்க் வந்து மெயின் கண்டென்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ மில்க் வந்து நான் மெயின் கண்டென்ட்டாக வச்சுக்கிறேன்னா மில்க் எவ்வளோ இருக்குது, எனக்கு 3 இருக்குது, டிவைடட் பை டோட்டல் எவ்வளவு 8. இந்த இடத்துல மில்க் எனக்கு 6 இருக்குது, டிவைடட் பை டோட்டல் எவ்வளவு 7, விச் மீன்ஸ் 6 + 1 7. இந்த இடத்துல 3 + 1 5 8. இந்த இடத்துல மில்க் எனக்கு 7 இருக்குது, டிவைடட் பை டோட்டல் எவ்வளவு 10. சரி ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ராக்ஷனாக இருந்தால் என்ன பண்ணணுன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த 120/7ன்ற ஒரு லாஜிக் வச்சு பண்ணோம். இப்போ அதே மாதிரி ஃப்ராக்ஷனாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு. சரியா, எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் என்னது 8 10 7. சரியா 10 8 7. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஸோ 10 8 7. ஸோ 2ஆல் பண்ணோம்னா 5 4 7. ஸோ 5 20. ஸோ 280. சரி எல்சிஎம் நமக்கு 280. இந்த 280 எல்சிஎம்மை நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரி ஸோ இந்த இடத்துல இன்ட்டு 280, அதே மாதிரி இங்கே இன்ட்டு 280, அண்ட் ஃபைனலாக இந்த இடத்துலையும் இன்ட்டு 280. ஓகே, இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணால் தான் நமக்கு ஃபைனல் ஹோல் நம்பர் கிடைக்க போகுது. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 8 3 24 5 40. ஸோ 3 5 5 மீதி 1 3 9 1 10. ஸோ ஃபைனலாக நமக்கு 105. சரி அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணலாம். 1 7 4 28 0 6 24. இங்கே நமக்கு 240. சரி இந்த இடத்துல நமக்கு 240. அதே மாதிரி 0 0 கேன்சல் ஆகும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 8 56 6 மீது 5 7 14 5 19 196. சரி ஓகே. இப்போ ஃபைனலாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நம்பர் வந்துருச்சு. என்ன அப்படின்னா இந்த 105, இந்த 240, இந்த 196. சரி இப்போ என்ன பண்ணியிருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு ரேஷியோவாக இருந்திருக்கு. அந்த ரேஷியோவிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மெயின் காம்போனண்ட்டை சூஸ் பண்ணுறோம். மெயின் காம்போனண்ட் வந்து நமக்கு மில்க். சரியா, ரெண்டாவது ஸ்டெப்பு மெயின் காம்போனண்ட் 6 டிவைடட் பை டோட்டல். இங்கே மெயின் காம்போனண்ட் 3 டிவைடட் பை டோட்டல். இங்கே மெயின் காம்போனண்ட் 7 டிவைடட் பை டோட்டல். சரியா, இப்போ நமக்கு ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. ஃப்ராக்ஷனாக இருக்கிற அலிகேஷன் எப்படி பண்ண போகிறோம், டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கும். சரியா சரியா எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். சரி எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் 10 8 7க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் நமக்கு என்னது 280. எடுத்த எல்சிஎம்மை எல்லா ஃப்ராக்ஷன் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஹோல் நம்பராக மாறிடுது. சரி அந்த ஹோல் நம்பர் தான் 105 240 196. இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த 105க்கும் 240க்கும் நடுவிலான இந்த 106 இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம அலிகேஷன் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம அலிகேஷன் ரூல் அப்ளை பண்ணோன்னா ஃபைனலாக 240ல் 196 போச்சுன்னா நமக்கு 44. அதே மாதிரி 105ல் 196 6ல் 5 போச்சுன்னா 1 9. சரி 44:91. அவ்வளோதான், ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ இதுதான் நமக்கு மெயின்ஸ் லெவலில்.
ஸோ அப்போ அலிகேஷன் டைப் சரியா மிக்சர் அண்ட் அலிகேஷன் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் சரியா ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் நமக்கு அதிகமாக சிஜிஎல் எஸ்எஸ்சியில் தான் நமக்கு வந்திருக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் தான் வந்திருக்கு அப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவலில் கேட்குற அலிகேஷன் கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம்னா எந்த எக்ஸாமில் கேட்குற கொஷின்ஸ்னாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் கிளியரா ஓகே ஸோ எகைன் இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட கொஞ்சம் ஒரு மாடரேட் டு ஒரு அட்வான்ஸ் லெவல் அலிகேஷன் கொஷின்ஸில் நம்ம நின்றுட்டு இருக்கோம் சரியா ஸோ அது என்னது கொடுத்துருக்கிறது நமக்கு ரேஷியோவில் இருக்குது சரியா கொடுத்துருக்கிறது நமக்கு ரேஷியோவில் இருக்குது ரேஷியோவை ஃப்ராக்ஷனாக மாத்திரம் ஃப்ராக்ஷன்லேருந்து டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணுறோம் நமக்கு ஹோல் நம்பர் கிடைக்குது அந்த ஹோல் நம்பருக்கு நம்ம அலிகேஷன் ரூல் அப்ளை பண்ணி ஃபைனல் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம் கிளியரா நெக்ஸ்ட் ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2013 கேட்ட கொஸ்டின் ஓகே 2 அலாய்ஸ் மேட் அப் ஆஃப் காப்பர் அண்ட் டின் சரியா ஸோ 2 அலாய் இருக்குது அலாய் 1 அண்ட் அலாய் 2 சரியா ஸோ 2 அலாயிலுமே நமக்கு காப்பர் அண்ட் டின் இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் அலாயில் காப்பர் அண்ட் டின்னோட ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1:3 ஓகே 1:3 செகண்ட் அலாயில் காப்பர் அண்ட் டின்னோட ரேஷியோ நமக்கு 2:5 சரியா ஓகே இன் வாட் ரேஷியோ 2 alloys should be mixed to obtain a new alloy in which the ratio of tin and copper ரொம்ப இம்பார்ட்டன்ட் டின் அண்ட் காப்பர்னு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ மேலே ஃபுல்லாக பாருங்கள் காப்பர் அண்ட் டின் கொடுத்துட்டு கீழே ஃபைனலாக வரும்போது டின் அண்ட் காப்பர்னு கொடுத்துருக்காங்க அப்போ டின் அண்ட் காப்பர் T:C நமக்கு 8:3னா நமக்கு காப்பர் அண்ட் டின் தான் ஃபுல்லாக எடுத்திருக்கோம் அப்போ C:T பார்க்கும்போது நமக்கு 3:8 மாறிடும் சரியா ஓகே காப்பர் அண்ட் டின் சரி காப்பர் அண்ட் டின் வந்து நமக்கு ஸோ காப்பர் அண்ட் டின் வந்து நமக்கு 3:8 ஸோ நமக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த நியூ மிக்சர் சரியா அந்த நியூ மிக்சரில் காப்பர் அண்ட் டின் சரியா நியூ மிக்சரில் காப்பர் அண்ட் டின் நமக்கு 3:8 மாறிடுச்சு ஓகே இப்போ ஒவ்வொன்றத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் காம்பனண்ட் செலக்ட் பண்ணுறோம் ஸோ இங்கே மெயின் காம்பனண்ட் வந்து 1 காப்பரை நம்ம மெயின் காம்பனண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 1 டிவைடட் பை டோட்டல் நமக்கு 4 சரியா இந்த இடத்துல காப்பர் அண்ட் டின்னு ஸோ காப்பரை நம்ம மெயின் காம்பனண்ட்டாக எடுத்துக்கிறோம் ஸோ மெயின் காம்பனண்ட் வந்து 2ன்றதுனால 2 டிவைடட் பை டோட்டல் நமக்கு 7 எகைன் காப்பரை நம்ம மெயின் காம்பனண்ட்டாக எடுத்துக்கிறோம் ஸோ மெயின் காம்பனண்ட் நமக்கு 3ன்றதுனால டோட்டல் 3 டிவைடட் பை டோட்டல் நமக்கு 11 சரி இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப் ஸோ அடுத்த ஸ்டெப் நமக்கு எல்சிஎம் ஆஃப் சரி எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர்ஸ் சரி எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர்ஸ் நமக்கு 4 7 11 சரி 4 7 11 எல்சிஎம் நமக்கு என்ன இருக்க போது 4 × 7 × 11 சரி 4 7 11 எல்சிஎம் நமக்கு 4 × 7 × 11 பிகாஸ் 7 பிரைம் நம்பர் 11 பிரைம் நம்பர் அப்போ பிரைம் நம்பர் வந்து எல்சிஎம்குள்ளே வரும்போது நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஓகே ஸோ அப்போ இந்த எல்சிஎம் எடுத்து அடுத்த ஸ்டெப் என்னது எல்லா ஃப்ராக்ஷன் கூட நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ இன்ட்டு 4 × 7 × 11 சரி அதே மாதிரி இன்ட்டு 4 × 7 × 11 ஃபைனலாக இங்கேயும் நமக்கு இன்ட்டு 4 × 7 × 11 ஓகே ஸோ நமக்கு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 11 கேன்சல் ஆயிடுச்சு ஸோ 3 21 4 நமக்கு 21 × 4 ஸோ ஒரு நாங்கள் நாங்கள் இதான் கெட்டு நமக்கு 84 சரி 84 அடுத்து சரி நமக்கு 84 நெக்ஸ்ட்டு 4 கேன்சல் ஆயிடுச்சு ஸோ நமக்கு ஃபைனலாக 11 77 ஸோ இந்த இடத்துல 7 கேன்சல் ஆயிடுச்சு இருந்தாங்க கெட்டு நமக்கு 88 சரி அப்போ ரேஷியோ நமக்கு ஃப்ராக்ஷனாக மாறி இருக்கு ஃப்ராக்ஷன் நமக்கு ஹோல் நம்பராக மாறிடுச்சு 77 88 ரெண்டுக்கும் நடுவில் நமக்கு 84 இருக்குது சரி 77 88 ரெண்டுக்கும் நடுவில் நமக்கு 84 இருக்குது ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 84 88 டிஃப்ரென்ஸ் 4 84 77 டிஃப்ரென்ஸ் நமக்கு 7 சரியா 4:7 சரி ஆப்ஷன் பி கிளியரா ஸோ அப்போ லைக் இந்த அலிகேஷனில் சரி அலிகேஷன் டைப்பில் இந்த ரேஷியோ பேஸ் பண்ணி வர்றது சரி ரேஷியோ பேஸ் பண்ணி வர்ற கொஸ்டின்ஸ் தான் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் அதுதான் நமக்கு டைம் டேக்கனாக இருக்க போகுது சரி ஸோ இதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் நமக்கு நிறையா இருக்குது சரி ஸோ எகைன் ரேஷியோ ஃப்ராக்ஷனாக மாற்றுறது ஒரு ஸ்டெப்பு ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கப்புறம் டினாமினேட்டர் சரியா டினாமினேட்டரோட எல்சிஎம் சரியா ஒவ்வொரு டினாமினேட்டரோட எல்சிஎம் எடுக்கிறீங்க அந்த எல்சிஎம் எடுத்து ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அது ஹோல் நம்பராக மாறிடுது அந்த ஹோல் நம்பரில் நம்ம அலிகேஷன் ரூலை அப்ளை பண்ணுறோம் சரி ஆன்சர் நமக்கு ஃபைனலாக 4:7 நெக்ஸ்ட் ஸோ அடுத்த கொஸ்டின் எகைன் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் நமக்கு 2011 எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2011 கேட்ட கொஸ்டின் ஓகே ஆசிட் அண்ட் வாட்டர் ஆர் மிக்ஸ்டு இன் எ வெசல் ஏ இந்த ரேஷியோ 5:2
and vessel B in the ratio 8:5. Okay, so vessel A and B in ரெண்டு இருக்குது சரியா, இது A இது B. ஸோ ரெண்டுலேயுமே நமக்கு ஆசிட் அண்ட் வாட்டர் இருக்குது, ஆசிட் அண்ட் வாட்டர் சேம் இங்கேயும் நமக்கு ஆசிட் அண்ட் வாட்டர். வெசல் ஏல இருக்கிற ஆசிட் அண்ட் வாட்டரோட ரேஷியோ 5:2. வெசல் பியில் இருக்கிற ஆசிட் அண்ட் வாட்டர் ரேஷியோ நமக்கு 8:5. இன் வாட் ப்ரொபோர்ஷன் ஷுட் குவான்டிட்டிஸ் பி டேக்கன் அவுட் சரியா ஃப்ரம் த டூ வெசல்ஸ் அஸ் டு ஃபார்ம் அ நியூ மிக்சர் இன் விச் த ஆசிட் அண்ட் வாட்டர் வில் பி 9:4 சரியா. ஸோ ரெண்டையும் எடுக்கிறாங்க, எடுத்து கம்பேர் பண்ணும்போது எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது நியூ மிக்சரில் நமக்கு ஆசிட் அண்ட் வாட்டரோட ரேஷியோ என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 9:4 சரி, 9:4. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் மெயின் காம்பவுண்டை சூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல மெயின் காம்பவுண்டை நம்ம ஆசிடை சூஸ் பண்ணிக்கலாம் சரி. அப்போ ஆசிட் 5 இருக்குது, டிவைடட் பை டோட்டல் 7. இந்த இடத்துல ஆசிட் நம்ம மெயின் காம்பவுண்டை சூஸ் பண்ணால் ஆசிட் 8 டிவைடட் பை டோட்டல் நமக்கு 13 சரி. எகைன் இங்கே ஆசிட் நமக்கு 9 டிவைடட் பை டோட்டல் நமக்கு 13 சரியா. இப்போ நமக்கு எல்சிஎம் ஆஃப் சரி, எல்சிஎம் ஆஃப் 7 13 சரி. இதோட எல்சிஎம் நமக்கு 91 சரி. எல்சிஎம் நமக்கு 91 பிகாஸ் 7 பிரைம் நம்பர் 13 பிரைம் நம்பர், 2 பிரைம் நம்பருக்கு எல்சிஎம் நமக்கு அப்படியே மல்டிப்ளை பண்ணால் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இந்த 91 எல்லா இடத்துலையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 91 × 91 × 91. ஓகே, இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர். ஓகே, ஒரே 7 13, ஸோ 5 13 நமக்கு 65 சரியா. ஃபைனலாக ஹோல் நம்பர் கிடச்சிருச்சு. ஒரு 13 7 7 8 நமக்கு 56 சரியா. அப்போ இங்கே கேன்சல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நம்பர் 65க்கும் 56க்கும் மிடில் நம்பராக இருக்க போகுது, மிடில் உள்ள நம்பராக இருக்க போகுது. ஸோ 13 × 7 57 நமக்கு 63 சரி. 65க்கும் 56க்கும் நடுவில் உள்ள நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 65 இங்கே 56 சரியா. ஸோ 56 63 டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா நமக்கு 4 3 7, 63க்கும் 65 டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு 2 7:2 சரியா. ஆப்ஷன் ஏ கிளியரா. ஸோ லைக் இது எல்லாமே நமக்கு இந்த சிஹெச்எஸ்எல் வந்து 2013 2014 சரி அந்த டைமில் கேட்ட அலிகேஷன் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். பிகாஸ் இது ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ். இப்போ கேட்குற ரீசெண்ட் இயர்ஸில் கேட்குற அலிகேஷன் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது சரி, அந்தளவுக்கு கஷ்டமான கொஸ்டின் கிடையாது. பட் அலிகேஷனில் பழைய பேட்டர்ன் சரியா, பழைய பேட்டர்ன் தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது சார். ரொம்ப ஸ்டாண்டர்டான அதாவது ஹார்ட் லெவலாக ஸ்டாண்டர்டாக இருக்கிறது நமக்கு பழைய பேட்டர்ன் தான். ஓகேவா, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அகைன் நமக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸ் சரி, எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸ் 2014 சரி, 2014 கேட்ட கொஸ்டின். ஓகே, இன் 2 blends of mixed tea சரி, 2 வெரைட்டி ஆஃப் டீயை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. த ரேஷியோ ஆஃப் டார்ஜிலிங் அண்ட் அசாம் டீ சரியா. ஸோ 2 வெரைட்டி ஆஃப் டீ வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க, டார்ஜிலிங் டீ அண்ட் அசாம் டீ. ஸோ டி அண்ட் ஏ சரியா. ஃபர்ஸ்ட் நமக்கு 4:7. ஸோ இன்னொரு வெரைட்டியில் நமக்கு சேம் டி அண்ட் ஏ நமக்கு என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 2:5 சரியா. The ratio in which these 2 blends should be mixed to get the ratio of Darjeeling and Assam tea in the new mixture is 6:13 சரியா. ஸோ நியூ மிக்சரில் நமக்கு டார்ஜிலிங் டீ அண்ட் அசாம் டீயோட ரேஷியோ என்னென்னா நமக்கு 6:13 ஓகேவா. சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் மெயின் காம்பவுண்ட் நம்ம டியை சூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ 4 டிவைடட் பை 11 நமக்கு டோட்டல். சேம் இங்கேயும் நம்ம டி மெயின் காம்பவுண்ட் சூஸ் பண்ணால் 2 டிவைடட் பை 7 நமக்கு டினாமினேட்டர் டோட்டல் சரியா. இந்த இடத்துல நம்ம டிஏ சூஸ் பண்ணோம்னா 6 டிவைடட் பை 19. ஸோ நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் சரி, எல்சிஎம் ஆஃப் 11 7 19 சரி. சேம் எல்லாமே மறுபடியும் நமக்கு பிரைம் நம்பர். அப்போ 11 × 7 × 19 தான் நமக்கு எல்சிஎம்மாக இருக்க போகுது. ஸோ இதை வந்து ஒவ்வொரு இடத்துல நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு × 11 × 7 × 19 சரி. எகைன் இங்கே × 11 × 7 × 19 சேம் அதே மாதிரி × 11 × 7 × 19 ஓகே. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 19 கேன்சல் ஆயிடும். ஸோ 6 42. ஸோ 42 × 11 சரி, 42 × 11 நமக்கு 2 6 4 சரி, 462 ஓகே. அடுத்து இங்கே கேன்சல் பண்ணோம்னா 11 கேன்சல் ஆயிரும். 7 நாங்க 28 சரியா. 28 × 19 8 72க்கு 2 மீதி 7 20 18 7 நமக்கு 25 8 8 2 2 8 5 13 5 சரி 532 சரியா 532. ஸோ இங்கே 532 இங்கே 422னா இங்கே நம்ம கேன்சல் பண்ண போகிறது இந்த 422 விட சின்ன நம்பராக இருக்க போகுது ஓகேவா. சரி, ஸோ 7 கேன்சல் ஆகிடும். 22 சரியா, 22 × 19 20 18க்கு 8 மீது 1 20 18 1 19 2 8 11 சரி 418 சரியா. இப்போ 532 462 அண்ட்
418 சரியா. ஸோ டிஃபரன்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ டிஃபரன்ஸ் எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் ஓகே. ஸோ 462 532. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா நமக்கு 0 7 சரி. இங்கே நம்ம டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 462 மைனஸ் 418 சரி. டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 5 4 4 சரி 44 ஓகே. ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக 22 35 சரியா. ஸோ 22:35 ஆப்ஷன் ஏ கிளியரா. சேம் அதே மாதிரியான பேட்டர்ன் சரியா. ஓகே நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான கொஸ்டின் தான். த மில்க் அண்ட் வாட்டர் சரியா. the milk and water in the two vessels A and B are in the ratio 4:3 2:3 சரியா. In what ratio the liquids in both the vessels be mixed to obtain a new mixture vessel C சரியா. new mixture vessel C containing half milk half water சரியா. இந்த வார்த்தை முக்கியம். half milk half waterனா அந்த நியூ மிக்சரில் சரி அந்த நியூ மிக்சரில் சரியா அந்த நியூ மிக்சரில் இருக்கிற மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ என்ன சரியா. நியூ மிக்சரில் இருக்கிற மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ என்னன்றதை டைரெக்டாக கொடுக்காம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹாஃப் மில்க் ஹாஃப் வாட்டர் சரியா. ரெண்டும் பாதி பாதி இருக்குது சரியா. ரெண்டும் பாதி பாதின்னு அர்த்தம். இதுவும் ஒரே அளவு அதுவும் ஒரே அளவு. அப்போ ரேஷியோ நமக்கு 1:1 சரியா. ஸோ ஹாஃப் ஆஃப் இருக்குன்னா அர்த்தம் ரேஷியோ நமக்கு 1:1 அர்த்தம். ஸோ ஒரு ரேஷியோ 4:3 அடுத்த ரேஷியோ 2:3 அடுத்த இன்னொரு ரேஷியோ நமக்கு 1:1 சரியா. ஸோ இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இதோட ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் ஏ சரியா. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர் கிளியரா. ஸோ எகைன் இந்த கொஸ்டினில் எந்த டஃப்மே எந்த பிரச்சனையுமே கிடையாது. எங்கன்னா நமக்கு இந்த கடைசி லைனில் ஹாஃப் மில்க் ஹாஃப் வாட்டர் சரியா இதோட ரேஷியோ என்னன்றதை கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் நமக்கு பிரச்சனை சரியா. ஸோ அந்த இடத்துல மட்டும் தான் ட்விஸ்ட் இருந்துச்சு. நான் என்ன சொல்லிட்டு சரியா 1:1 சரி. அப்போ இது மெயின் காம்பனண்ட்டாக நீங்கள் மில்க் எடுத்துட்டிங்கன்னா 1 டிவைடட் பை டோட்டல் வந்து நமக்கு 2 இருக்கும் கிளியரா. ஓகே நெக்ஸ்ட் ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் 2 vessels are full of milk with milk water ratio 1:4 and 3:8 சரியா. ஓகே 2 வெசல் இருக்குது. ஸோ வெசல் 1 இது வெசல் 2 சரியா. மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ ஃபஸ்ட் வெசலில் 1:4 செகண்ட் வெசலில் மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ நமக்கு 3:8 ஓகே. இஃப் போத் ஆர் மிக்ஸ்ட் சரியா. இஃப் போத் ஆர் மிக்ஸ்ட் இந்த ரேஷியோ 3:2 சரி. போத் ஆர் மிக்ஸ்ட் இந்த ரேஷியோ 3:2 வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இன் த நியூ மிக்சர் சரியா. ஸோ ரெண்டையும் 3:2ங்கிற விகிதத்தில் எடுத்து சேர்த்தாங்கன்னா விச் மீன்ஸ் ஃபைனல் ஆன்சர் 3:2ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரியா. இந்த ஃபைனல் ஆன்சர் நமக்கு கிவன் கொடுத்துட்டாங்க சரியா. இந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணாங்கன்னா சரியா கிடைக்கிற நியூ மிக்சரில் மிக்சர் இஸ் மில்க் அண்ட் வாட்டரோட அளவு என்னன்றதை கேட்குறாங்க சரியா. இப்போ நம்ம பண்ண இவ்வளோ தூரம் நம்ம பண்ண அந்த கொஷின்ஸோட அப்படியே ரிவர்ஸ் கிளியரா. ஸோ ரேஷியோ ஃபைனலாக அவங்க கொடுத்துருக்க அந்த 3:2 ரேஷியோங்கிறது இஃப் போத் ஆர் மிக்ஸ்டு இந்த ரேஷியோ 3:2 சரியா. ஸோ எகைன் இந்த வார்த்தைகள் இருந்து தான் அது எந்த ரேஷியோன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. அவை கலவைகள் ஆகும் 3:2 என்ற விகிதத்தில் ஒன்றாக கலக்கப்பட்டால் அப்படின்னா அந்த 3:2ங்கிறது கடைசியாக இருக்கிற ஆன்சர் சரியா. ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப் நமக்கு மெயின் காம்போனன்ட் நமக்கு 1 எடுத்துட்டோம்னா 1/4 இங்கே மெயின் காம்போனன்ட் நம்ம மில்கை 3 எடுத்துட்டோம்னா 3/11 சரியா. இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னது எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 × 3 சரியா. 1/4 × 3 ப்ளஸ் 3/11 × 2 டிவைடட் பை 3 + 2 நமக்கு சரி 3 + 2 சரி ஓகே. ஸோ 3/4 ப்ளஸ் 6/11 டிவைடட் பை 5 சரியா. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல டோட்டல் நமக்கு 5 சரி. அப்போ நமக்கு 1/5 ஸோ அப்போ 3/5 ஓகே. ஸோ இந்த நமக்கு மேலே நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 55 ஸோ மேலே நமக்கு 33 + 5 30 டிவைடட் பை 5 ஃபைனலாக நமக்கு 66 சரி 63 டிவைடட் பை ஸோ 5 × 55 சரியா. 5 × 55 மாறிடுமா. ஸோ 55 × 5 5 25க்கு 5 மீது 2 5 25 2 நமக்கு 27 ஸோ 275 சரி. இதான் நமக்கு ஃபைனல் ரேஷியோ. இதான் நமக்கு ஃபைனல். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு சரியா எக்ஸோட வேல்யூ ஃப்ராக்ஷனில் சரி எக்ஸோட வேல்யூ ஃப்ராக்ஷனில் நமக்கு 63/5
63/275 சரியா. இந்த எக்ஸோட வேல்யூ ஃப்ராக்ஷனில் நமக்கு 63/275 சரியா. இப்போ இந்த 63ன்றது என்னது மெயின் காம்போனன்ட் சரியா. இங்கே நம்ம மில்கை தான் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம மெயின் காம்போனண்ட்டாக எடுத்திருக்கோம். அப்போ இங்கே 63 தான் நமக்கு மில்க் சரியா. அப்போ மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோன்னா மில்க் நமக்கு 63, இது ரெண்டே ஆட் பண்ண டோட்டல் தான் நமக்கு 275 சரி. ரெண்டே ஆட் பண்ண டோட்டல் தான் நமக்கு 275 ஸோ 275 63 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 212 சரி. ஸோ அப்போ மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ நமக்கு 63:212 கிளியரா. ஸோ அகைன் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் விட இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஷின் சரி. இது வரைக்கும் பார்த்ததில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஷின். ஸோ ரேஷியோ 2 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக 3:2 கொடுத்துருக்க ரேஷியோ தெரியும். 3:2 கொடுத்த ரேஷியோ நமக்கு ஃபைனல் ரேஷியோ. 3:2 கொடுத்த ரேஷியோ நமக்கு ஃபைனல் ரேஷியோ. ஸோ அதனால் ஃபைனல் ரேஷியோக்கு நமக்கு எக்ஸோட வேல்யூன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா போடுறோம். ஸோ ஃபைனலாக நமக்கு 63/75 கிடச்சிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், 63/75 கிடச்சிருக்கு. இந்த இடத்த பார்த்தோன்னா மைண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 63:275 யோசிக்கும் சரி. இது கிடையாது. 63:275 யோசிக்கும், இது கிடையாது. 63ங்கிறது மெயின் காம்போனன்ட், இந்த 275ங்கிறது நமக்கு என்னது டோட்டல் சரியா. ஸோ 63ங்கிறது மெயின் காம்போனன்ட், 275ங்கிறது நமக்கு டோட்டல். அதோட டிஃப்ரென்ஸ் எடுத்தா சரி, அதோட டிஃப்ரென்ஸ் சரி, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வாட்டர் கிளியரா. ஓகே. ஸோ அலிகேஷன் நமக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் அலிகேஷனில் பேலன்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அண்ட் இன்னொரு அதுக்கடுத்த முக்கியமான டாப்பிக்காக இருக்க பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். தேங்க்யூ.